So welcome to Masa Defense Academy. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டத்துல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். ஸோ நம்பர் சிஸ்டத்துல ஆர்மி எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது வழி தெரியாம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பாதை காட்டுற மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இதே பேட்டர்ன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஆர்மி எக்ஸாம் படிக்கிறதுக்கு புக்கு, வீடியோ கிளாஸ், டெஸ்ட் இது எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டா வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 9384417810. இல்ல நீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா போத் ரிட்டன் அண்ட் பிசிக்கல் ரெண்டுக்குமே சூப்பரான கோச்சிங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 8248081621. ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல ஒரு சூப்பரான கோச்சிங். கண்டிப்பா ரிட்டன் எக்ஸாம் வந்து 100% நம்ம அடிக்க வைப்போம். ஸோ பிசிக்கலுக்குமே சூப்பரான ட்ரைனர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ நீங்க மாடல் கொஸ்டின்ஸ் நம்பர் சிஸ்டத்துல இருக்கிற மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம ஆப்லயே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், மாசா லேர்னிங் ஆப்ல. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சரியா? ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்? 3 டிஜிட் நம்பர்ல ஸ்மாலஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பார்த்தோன்னே போட்டுடலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர் 100. ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் and smallest number of 4 digit. 4 digitோட sum கேட்டிருக்காங்க. greatest and smallest number. so 4 digitோட smallest number நமக்கு எவ்வளவு இருக்கும்? 100 போட்டுருவோம். greatest number வந்து என்ன இருக்கும்? 9999 போட்டுருவோம். என்ன கேட்டிருக்காங்க? sum கேட்டிருக்காங்க. ரெண்டோட sum add பண்ணா போதும். அப்போ 9 9 9 9 1 10. so 10999 தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? So next question பாருங்க. 3044 is divisible by. சரியா? So 3044 is divisible by. So last ரெண்டு டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆகும். கரெக்ட்டா? நம்ம வந்து டிவிசிபிள் டூல் வந்து நல்லா படிச்சிருக்கணும். So last ரெண்டு டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆகும். So ஆப்ஷன் 4 நமக்கு இருக்குது. So இத என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாவே சூஸ் பண்ணிரலாம். சரியா? So next question பாருங்க. which number is divisible by 10? 10 நாலே லாஸ்ட்ல 0ல முடியணும். அப்ப லாஸ்ட்ல 0ல முடியுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சோ ஆப்ஷன் சி. சோ அதான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க மாடல் क्वेश्चंस நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் क्वेश्चंस உங்களால நிச்சயமா போட முடியும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. find the largest 5 digit number which is divisible by 17 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. largest 5 digit number which is divisible by 17. so first option வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். so 99994. சரியா? so first option வச்சு பார்க்கும்போது நீங்க 9 ஆல டிவைட் பண்ணும்போது இந்த டபுள் 9 மட்டும் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டபுள் 9 மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 17 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 85 கிடைக்கும். சரியா? மீதி எவ்வளவு இருக்கும்? 149. சரியா? so 149 அப்படின்னா 8 17 8 17 நமக்கு எவ்வளவு இருக்கும்? 136 கிடைக்கும். அப்ப 149ல இருந்து 136 நீங்க கழிச்சீங்க அப்படின்னா 3 1 so 13 நமக்கு கிடைக்கும். சரியா? so இது வந்து நமக்கு 8 கிடைச்சிரும். so 13 திரும்ப ஒரு 139 தான் நமக்கு கிடைக்கும். so 139ல அதே மாதிரி 136 இருக்கும். 8 தான். so ரிமைனிங் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 கிடைக்கும். so 34 அப்படிங்கிறது 2 17 34. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது. இத போட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். சரியா? so நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the remainder when 496 is divided by 6? 496 நம்ம 6ஆல டிவைட் பண்ண அப்படின்னா என்ன ரிமைண்டர் வருதுன்னு கேக்குறாங்க. சரியா? சோ நமக்கு எனக்கு தெரியும் 8 6 48. கரெக்ட்டா? மீதி 1. மீதி 1ல ஈராரா 12. நமக்கு 16 இருந்துச்சு, ஈராரா 12. அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். சோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுவும் அதே கைண்ட் தான். 495 கேட்டிருக்காங்க. சரியா? சோ 496க்கு 4 அப்படின்னா 495க்கு நமக்கு என்ன இருக்கும்? 3 தான் இருக்கும்.
சரியா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 3 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sum of all odd integers, odd integers னா ஒற்றை எண்கள். சரி, odd integers னா வந்து என்னது? ஒற்றை எண்கள். Between 2 and 100 is divisible by 3 ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 3ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். 2க்கும் 100க்கும் இடையில 3ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் அது ஆட் நம்பரா இருக்கணும், ஒற்றை எண்ணா இருக்கணுமா? சோ நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சோ 3 இருக்கும், அடுத்து 6 இருக்கும், அடுத்து 9, அடுத்து 12 போகும். சோ இங்க என்ன வரும்? நமக்கு 99 வரைக்கும் வரும். சோ 99 தான் 3ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். சோ இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் நம்பர், இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர். இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர், ஒற்றை எண்கள் தான் கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இந்த ஈவன் நம்பர் எதுவுமே நமக்கு வந்து வராது. சோ இந்த 6 வராது, இந்த 12 எல்லாம் வராது. சரியா? அப்போ இது ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க. 3க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு? 6. சோ இதுக்கு அப்புறம் வந்தாலும் 15 தான் வரும். சோ 9க்கும் 15க்குள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு? 6. அப்ப காமன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா சேமா தான் இருக்கும். அப்படி சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி சீரிஸ்ல இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம வந்து n கண்டுபிடிக்கணும். சோ n கண்டுபிடிக்கணும்னா l மைனஸ் a டிவைட் பை d பிளஸ் 1 தான் ஃபார்முலா. சோ இதுல l னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம், a னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், d னா என்ன அர்த்தம் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ். சரியா? சோ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு? 3. லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு? 99. சோ 99 மைனஸ் 3 d காமன் டிஃபரன்ஸ், ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் 6 பிளஸ் வந்து என்ன போடுவீங்க? 1 போடுவீங்க. சோ 96 மைனஸ் 3 வந்து 93 டிவைட் பை 6 பிளஸ் 1. சோ ஓர் ஆர் 6, சாரி இது வந்து 96 கிடையாது 99. லாஸ்ட் டைம் வந்து 99. சரியா? 99 மைனஸ் 3 நமக்கு என்ன இருக்கும்? 96 இருக்கும். சோ 96 by 6 plus 1. சோ ஓர் ஆர் 6, 36, 6 6 36. அப்ப 16 plus 1 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 17 கிடைக்கும். சோ n தான் 17. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சம் கேட்டிருக்காங்க. சோ சம்முக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா n by 2 into a plus l. சம்முக்கான ஃபார்முலா n by 2 into a plus l. சோ n வந்து 17 by 2 into a வந்து 3, l வந்து எவ்வளவு? நமக்கு 99. சோ 99 plus 3 வந்து 102. சோ 17 by 2 into 102. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா I 2 10, O 2. சோ 17 into 1 லாஸ்ட்ல 7ல முடியணும். சரியா? நமக்கு வந்து 17 into 51 இருக்குது. யூனிட் டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணா 7 into 1 7. கரெக்டா? அப்ப லாஸ்ட் டிஜிட் நமக்கு 7ல முடியணும். லாஸ்ட் டிஜிட் 7ல முடியுது, எதுவுமே இல்ல. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் டி என்ன பண்ணலாம்? போட்டுறலாம். உங்களுக்கு டவுட்னா 17 into 51 என்ன பண்ணிக்கோங்க? மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க. சரியா? சோ இந்த क्वेश्चंस வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதே பேட்டர்ன்ல நெக்ஸ்ட் டைம் क्वेश्चन கேக்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If an odd number is divisible by 5, then which of the following will one of its digit? ஒரு odd number வந்து 5ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா எது வந்து one of the digit இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 5ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? 5 ன்னு இருக்கணும். சோ இங்க 5 ன்னு இருக்குது, ஆப்ஷன் பி மட்டும் தான். சோ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். ஜஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் தான். சரியா? சோ இந்த டிவிசிபிலிட்டி ரூலை நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. When a number is increased by 34, it becomes 3 by 2 of itself. What is the number? சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலே நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, அப்படியே எழுதுங்கன்னு சொன்னேன். when a number னா வந்து என்னது? x. சரியா? when a number x is increased by 34. so increase னா வந்து என்னது? plus. so plus 34, it becomes னா வந்து என்னது? equal 3 by 2 half னா என்ன சொன்ன? int. half னா என்ன சொன்ன? int. itself னா வந்து என்னது? அதே நம்பர் தான். itself னா வந்து என்னது? அதே நம்பர் தான். அப்ப x. சரியா? அப்ப எந்த நம்பர் கேக்குறாங்க. கரெக்டா? சோ இது வந்து இங்க போகும்போது, அதாவது இந்த டிவிஷன் இங்க போகும்போது மல்டிப்ளிகேஷனா மாறும். சோ 2 into x plus 34 is equal to 3x நமக்கு இருக்கும். உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into x வந்து 2x, 2 into 34 வந்து எவ்வளவு? 68.
equal to 3x. அப்போ இந்த 68 is equal to 3x, இங்க இருக்கிற plus அங்க போகும் minus மாறிடும். So minus 2x. So 3x ல இருந்து 2x கழிச்சா x. So x is equal to என்னது 68. So x ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 68 ன்னு இருக்கும். So அதான் நமக்கு அந்த நம்பர், அதான் வாட் இஸ் த நம்பர்னு கேட்டிருக்காங்க. So அந்த நம்பர் வந்து x, அந்த x ஓட வேல்யூ எவ்வளவு 68. சரியா? So next question பாருங்க. If 5 is added to twice of a number, it becomes 6. Then the number is அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. If 5 is added to twice of a number, twice of a number, அப்ப நம்பர் வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா twice of a numberனா 2x, added to 5 னா plus 5 போடுவீங்க. It becomes வந்து என்னன்னா 6 it becomesனால equal போடுவீங்க 6. அப்போ 2x is equal நமக்கு என்ன கிடைக்கும் 6 இங்க இருக்கும், இங்க இருக்கிற plus இங்க போச்சுன்னா மைனஸா மாறிடும். So 6 minus 1. So 2x is equal நமக்கு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். சாரி, ஆமா 5 தான் கிடைக்கும். 6 minus 5. சரியா? அப்ப 6 minus 5 நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். சரியா? So 2x is equal to 1. அப்ப x is equal நமக்கு என்ன கிடைக்கும் 1/2. So 1/2 ஓட வேல்யூ எவ்வளவு 0.5. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 0.5 இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What is the number that when triple and then increased by 1 equals 10? What is the number when tripled? அப்ப நம்பர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க x ன்னு வச்சுப்பீங்க. ட்ரிபிள்னா 3x and then increased by 1 is equal to வந்து எவ்வளவு 10. சரியா? அப்போ 3x is equal to இந்த இருக்க பிளஸ் வரும்போது மைனஸா மாறிடுமா? So 10 minus 1. So 3x is equal நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். So x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 3. So x ஓட வேல்யூ என்ன போட்டுருவீங்க 3 ன்னு போட்டுருவீங்க. So next question பாருங்க. A number increased by itself and 5 gives 17. சரியா? A number increased by itself, increase ஆகுது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. A number, அப்ப நம்பர் வந்து என்னது x. Increased by itself, அப்ப இன்க்ரீஸ்னாலே பிளஸ் தானே, பிளஸ் itselfனா அதே நம்பர் தான், பிளஸ் x and 5 and வந்து என்னது 5 and 5 gives 70. givesனா கொடுக்குது, எவ்வளவு கொடுக்குது 17 கொடுக்குதான். ரொம்ப சிம்பிள் தான். A number increased by itself, x plus 5 வந்து எவ்வளவு 17. So 2x plus 5 is equal to எவ்வளவு 17. சரியா? So 2x is equal to 17. இங்க இருக்கிற plus போகும் மைனஸா மாறிடும். So 17 minus 5. So 2x is equal to எவ்வளவு 12. So x is equal நமக்கு என்ன கிடைக்கும் 6 ன்னு கிடைக்கும். So x ஓட வேல்யூ நமக்கு வந்து என்ன போட்டுறலாம் 6 ன்னு போட்டுறலாம். சரியா? So next question பாருங்க. If 70% of the sum of any two number is equal to 49, what will be the sum of those numbers? அப்படி சொல்லி question கேட்டிருக்காங்க. If 70% of the sum of any two number is equal to 49, 70%, அப்ப 70 divided by 100, the sum of any two number, அப்ப a plus b, ரெண்டு நம்பர் வந்து நம்ம a plus b ன்னு வச்சுக்கலாம், is equal to எவ்வளவா 49. What will be the sum of those numbers? அப்படின்னா அந்த a plus b என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தானே, இந்த 0 இந்த 0 கட் பண்ணலாம். ஸோ 7 7 7 49. கரெக்டா? அப்ப நமக்கு என்ன இருக்கும் a plus b divided by 10 is equal to 7 இருக்கும். அப்ப a plus b நமக்கு என்ன இருக்கும் 17 இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற டிவிஷன் போகும்போது மல்டிப்ளிகேஷனா மாறிடும். சரியா? அப்ப சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கும் 17 இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If a number increases by 20% to 300, what is that number? If a number increases by 20%, அப்போ increases by 20% னா முதல்ல நம்பர் எவ்வளவு இருக்கும் 100% தான் இருக்கும். அது 20% இன்க்ரீஸ் ஆவதனால 300 மாறுதான். அப்ப அதுக்கு அர்த்தம் வந்து என்னது 120% வந்து 300. அப்ப அந்த நம்பர் வந்து என்னது 100% தானே. அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ இதே பேட்டர்ன்ல நம்ம ஆப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், மாசா லேர்னிங் ஆப்ல நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்மி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மாசா லேர்னிங் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல இருக்க ஸ்டோர்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட ஆர்மி அக்னிபாத்கான கம்ப்ளீட் ஸ்டடி பேக் வந்து என்ன பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுல உங்களுக்கு வந்து 3 புக்ஸ் வந்து கிடைச்சிரும். சரியா? 3 புக்ஸ், மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு புக்கு, ஜிகே ஒரு புக்கு, சயின்ஸ் ஒரு புக்குன்னு உங்களுக்கு 3 புக்கு கிடைச்சிரும். சரியா? வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த 1500 அமௌண்ட்லயே 3 புக் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பிளஸ் கம்ப்ளீட் வீடியோ கிளாஸ் இருக்கும். அது சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாத்துக்குமே வீடியோல கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. பிளஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட். ஸோ இது போக மாடல் டெஸ்ட். சரியா? ஸோ நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வீட்டில் உட்காந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பாஸ் பண்ண வைக்கும், நிச்சயமா பாஸ் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தா தான் இருக்கும். ஸோ நீங்க நம்ம சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கம்ப்ளீட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே நம்ம கிட்டத்தட்ட 50 டேஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பண்ணுங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 120 into x is equal to 100 into 300. அப்படின்னா இந்த 0 நமக்கு என்னலாம் கட் பண்ணலாம். ஸோ 4 12. அப்படின்னா 1 3 3 0 0. ஒரு நாள் 4 25 நாளா 100. அப்ப 25 into 10 நமக்கு என்ன இருக்கும்? 215 இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்ன இருக்கும்? நமக்கு 215 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Sum of two numbers is 25 and the difference is 13. What are the numbers? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சும்மா ஆப்ஷன் வச்சு செஞ்சிடலாம். 12 13 25. ஆனா டிஃபரன்ஸ் வந்து என்ன வராது? 13 வராது. ஸோ எடுக்க மாட்டோம். 21 4 25. ஆனா டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வராது. சரியா? 17 சம்திங் தான் வரும், எடுக்க மாட்டோம். 19 6 25. டிஃபரன்ஸ் வந்து 13. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? இல்லைன்னா எப்படி செய்வீங்க? Sum of two numbers is 25. A plus B வந்து என்னது? 25. டிஃபரன்ஸ் a minus b வந்து என்னது? 13. ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகும். ஸோ 2a இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நம்ம கூட்டினா போதும் 25 28 38. ஸோ அப்போ a இஸ் ஈக்குவல் டு 19. அப்போ a 19 இருந்துச்சுன்னா a பிளஸ் b தானே 25. அப்போ ஏவே 19 அப்படின்னா b நம்ம கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? 6 தான் இருக்கும். ஈஸியா என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference of two numbers is 2 and the difference of their squares is 28. The sum of the numbers will be அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The difference of two numbers is 2. அப்போ a minus b வந்து என்னது? 2. The difference of their squares is 28. Their squares na a square minus b square. அதோட வேல்யூ எவ்வளவா? 28. ஸோ நமக்கு தெரியும் a square minus b square ஓட ஃபார்முலா தெரியும். கரெக்டா? என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. so a plus b வந்து என்னது? தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். the sum of the numbers கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்படின்னா a square minus b square வேல்யூ 28. a plus b என்ன போடுவீங்க? தெரியாது, x. a minus b என்ன போடுவீங்க? 2. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணா போதும். 1 2 4 2 8. ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு வந்து என்ன இருக்கும்? x இருக்கும். ஸோ x ஓட வேல்யூ நமக்கு வந்து என்னது? 14. So next question பாருங்க. If the roots of px square plus qx plus 2 is equal to 0 are reciprocal of each other, then அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. So roots of are reciprocal. அப்போ ஒரு ரூட் வந்து x ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ரூட் வந்து 1 by x ன்னு இருக்கும். இதான் ரூட்ஸ். சரியா? நாம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா c by a ன்னு போடுவோம். ஃபார்முலால என்ன போடுவோம்? c by a. ஸோ இதுல p தான் a, இந்த q தான் வந்து என்னது? b. இதுதான் வந்து என்ன? கான்ஸ்டன்ட் டேர்ம் c. அப்ப c by a என்ன போடுவீங்க? 2 by a ஓட வேல்யூ வந்து என்னது? p. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஒரு ரூட் வந்து x, இன்னொரு ரூட் வந்து என்னது? 1 by x. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணலாம். கரெக்டா? அப்ப 1 is equal to 2 by p. அப்ப p is equal to என்ன கிடைக்கும்? 2 கிடைச்சிரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? p is equal to 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of rational and irrational number is அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து sometimes rational நம்பரா வரும், sometimes irrational வரும். எப்படின்னா நம்ம வந்து இப்ப ரேஷனல் நம்பர் 0ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு irrational நம்பர் √3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது. சரியா? 1 by p by qல ஒரு ஃபார்மேட்ல நம்ம எழுத முடிஞ்சாதான் ரேஷனல் நம்பர் சொல்லுவாங்க. எழுத முடியல அப்படின்னா irrational நம்பர் சொல்லுவாங்க.
அப்ப ரூட் 3 வந்து ஒரு இரேஷனல் நம்பர். இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0 இன்ட்டு ரூட் 3 0 தான் கிடைக்கும். அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். அதே இது ரேஸ் நம்பர் 0ன்னு வச்சுக்கோங்க, ரேஸ் நம்பர் வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கலாம், ரேஸ் நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கலாம், இரேஸ் நம்பர் வந்து அதே 3ன்னு இருக்கட்டும். அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க 2 இன்ட்டு ரூட் 3 நமக்கு என்ன கிடைக்கும் 2 ரூட் 3ன்னு கிடைக்கும். அதான் ஒரு டைம்ல ரேஷனல் நம்பர் கிடைக்கும், இன்னொரு டைம்ல இரேஷனல் நம்பர் கிடைக்கும். அதனாலதான் சம்டைம் ரேஷனல் நம்பர் அண்ட் சம்டைம் இரேஷனல் நம்பர். எப்போதுமே ரேஷனல் நம்பர் கிடைக்காது, எப்போதுமே இரேஷனல் கிடைக்காது, இன்டிஜரும் கிடைக்காது. சரியா? அதனால இதுதான் நமக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. n is the formula for the sum of natural numbers. sum of natural numbers ஓட ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. சோ ஃபார்முலா வந்து என்னது n into n plus 1 divided by 2. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If 114 kg rice comes in one bag, how many bags will be required for 1026 kg rice அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ how many அப்படின்னாலே நான் வந்து ஆல்ரெடி இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பிக் டிவைடட் பை ஸ்மால். மாடல் கொஸ்டின்ஸை நல்லா தரவு பண்ணுங்கப்பா. ஸோ மாடல் கொஸ்டின்ஸை 2க்கு 3 டைம் செஞ்சு பாருங்க. அதை செஞ்சு பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ பிக் டிவைடட் பை ஸ்மால். ஸோ 1026 டிவைடட் பை 114. ஸோ லாஸ்ட்ல இங்க 6ல முடியுது, இங்க 4 இருக்குது. அப்போ 4 இன்ட்டு 9 தான் நமக்கு எவ்வளவு இருக்கும் 36. அதான் நம்ம யூனிட் டிஜிட் வந்து என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் நமக்கு என்னதான் இருக்கும் 9 தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா 114 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு 1026 தான் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. By which smallest number 8788 be divided so that the quotient is a perfect cube அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8788 எந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்டா டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா அந்த 5 வராது. லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன வரும் 4 வரும். 4ஆல இது வந்து கண்டிப்பா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஸோ ஆன்சரே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா 4ன்னு போட்டுடலாம். ஸோ 4 தான் இதோட பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். வேணா கேன்சல் பண்ணி பாருங்க. ஸோ 7 8 1 4 28, 7 28, 7 8 நமக்கு கிடைக்கும். சரியா? வேல்யூ தப்பா போட்டுருங்க. எயிட் 788 டிவைட் பை 4. சரியா? ஸோ 7 8 1 4 திரும்ப வந்து 38. சரியா? அப்போ 9 36 28. ஸோ 7 28. ஸோ 2197 கிடைக்கும். ஸோ 2197ங்கிறது 13 கியூப். சரியா? ஸோ அப்போ இது வந்து எதால பெர்ஃபெக்டா டிவைட் ஆகும், 4ஆல பெர்ஃபெக்டா டிவைட் ஆகும். இது நம்ம இந்த பெர்ஃபெக்ட் கியூப் ஒரு இது எதுவுமே பார்க்க வேணாம், நம்ம டிவிசிபிள் ரூல் வச்சு பார்த்தாலே போதும். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆகுது. ஸோ கண்டிப்பா அந்த நம்பர் வந்து எதால டிவைட் ஆகும் 4ஆல டிவைட் ஆகும்னு போட்டுடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணதுக்கு உங்களோட கமெண்ட் அண்ட் லைக்ஸ் மட்டும் தான் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.